ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ். நான் தான் உங்கள் அபிமான பாடகர் உன்னிகிருஷ்ணன். சமீபத்தில் நடந்த யாழ்ப்பாண பயணம், என்னுடைய யாழ்ப்பாண பயணம், அந்த கச்சேரி அங்கே நடந்தது சமீபத்தில். அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். மெயினாக என்னென்னா, நான் நிறைய இடத்துல உலகம் முழுக்க தமிழ் மக்களுக்காக நிறைய கச்சேரி பாடியிருக்கேன். நிறைய எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலி யாழ்ப்பாணம் தமிழ் மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இந்த அழைப்பு வந்தபோது, இங்கே ஜாஃப்னாவில் நல்லூர் கோயில் திருவிழா ஒட்டி ஒரு 3 நாள் 3 டே ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்த போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு எனக்கு கொடுத்த தமிழ் மக்கள், அவங்க பிறந்த மண்ணில் ஒரு கச்சேரி நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் கிடையாது. அந்த ஒரே அவங்கள சந்தித்து அவங்களோட எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களுக்காக என்னுடைய இசையை அர்ப்பணிக்கிறதுக்கு தான் நான் இந்த இசை கச்சேரிக்கு ஒத்துனேன். ஆனால் அந்த கச்சேரி நடக்கிற டைமில் திடீரென்று திரு டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அந்த கச்சேரிக்கு நடுவில் கொஞ்சம் கூட எதிர்பாராமல் வந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அது அந்த அவர் பொன்னாடை போத்துனதும் அது சில வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில், இந்த யாழ்ப்பாண தமிழ் மக்கள் மத்தியில். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில் எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமே ரொம்ப நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாது. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கைக்கு எப்போவுமே நான் உங்களோடே இருப்பேன், எல்லா இதுக்கும். ஸோ அது பேசிக்லி அது சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்.